ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, சேர்த்து எழுத போகிறாங்க என்னோடய பொண்ணு. இன்றைக்கி அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எக்ஸாம் வந்து கரெக்டாக 8 o'clock ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து ரீச் ஆகிட்டேன், 7:39 ரீச் ஆகிட்டோம். அப்படியே அவங்கள விட்டுட்டு அங்கே ஒரு 1 hour வெயிட் பண்ணாங்க நாங்கள். ஆனால் அவங்க போன உடனே எங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க, ரூம் பார்த்துட்டேன், நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு 1 hour வெயிட் பண்ணோம் அங்கேயே. ஏதாவது தேவைப்படுமா என்னன்னு சொல்லிவிட்டு பக்கத்து சிட்டியில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வரத்துக்கு கரெக்டாக 16 நிமிஷம் ஆகுங்க எங்கள் வீட்டிலேருந்து, கிட்ட தான். எஸ்பெஷலி இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தான் இன்றைக்கி எழுதுகிறாங்க எக்ஸாம், எஸ்ஏடி எக்ஸாமு. யாருமே அவுட் ஸ்டேட்லேருந்து வரவே இல்லைங்க. எல்லா கார் பிளேட்டில் பார்த்திங்கன்னா RI தான் இருக்குது. எதுவுமே அவுட் ஸ்டேட் நம்பர் பிளேட்டுக்கு பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி நிறைய பேர் எழுதுகிறாங்க எஸ்ஏடி எக்ஸாம். என்னோடய பொண்ணு ஸ்கூல்லே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் கிடச்சிருக்கு. இதோட கிரவுண்ட் ரொம்ப பெருசுங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ட்ராக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பக்கத்தில் டென்னிஸ் கோர்ட், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னோடய பொண்ணு வந்து சொன்னாங்க, ஸ்கூல் இன்னும் உள்ளே வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல், மூவிலெல்லாம் காமிப்பாங்கல்ல அதை மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது இதுன்னாங்க. இந்த ஃபுல் கார் பார்க்கிங் லாட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 24 பேட்சுக்கு எல்லாருமே வந்து அவங்களோட கார் பார்க்கிங் ஸ்பேஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து ப்ளெயினாக விட்டுருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே 2-3 இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது கார் பார்க்கிங்கு. இதில் வந்து செரி 2 இருக்கா மாதிரி, இன்னொன்று வந்து ஹலோ கிட்டி ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பசங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, வந்து அக்டோபர் மாதம் தான் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம், காசும் கட்டிட்டோம். ஒன்ஸ் நம்ம காசு கட்டிட்டோம்னா கேன்சல் எல்லாம் நம்ம வராமல் இருக்கலாமே தவிர காசெல்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜூலை மந்த்தே வந்து அப்போ தான் எழுத போகிறோம் பிளான் பண்ணோம். அக்டோபரில் தான் எழுத போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பயே வந்து ஓப்பனாக இருந்தது, எங்களுக்கு அவைலபிலிட்டி இங்கே கிடச்சிருச்சு, புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ஸ்டன் போன வாட்டி எழுதுனாங்க இல்லையா, அது வந்து சும்மா ட்ரையல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஜிட்டலில் எழுதுறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போட்டுது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னோன்னா அவங்களும் வந்து ஓகேன்னாங்க. இத்தனைக்கும் அவங்க சரியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க, ஆனால் ஃபுல் ப்ரிப்பேராக ஆகலை. அவங்க சும்மா அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாம் பிஸியாக இருந்ததுல அப்போ போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, வேற கிளாஸஸும் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதையும் பார்க்கறதுக்கு நாங்கள் அதை சொன்னேன், ஒன்றும் இதுவே இல்லை, டென்ஷனே இல்லை, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், மார்க் வரலனாலும் கவலை இல்லை. அதால தான் வந்து அந்த எக்ஸாம் நாங்கள் சொன்ன உடனே சரின்னு பண்ணாங்க அவங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட் ஐலண்டில் இருக்க பசங்க, அதுவும் மெயினாக வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, வேற யாருமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட வந்து அவ்வளோ இல்லைன்னா கூட்டம். நான் வந்து இங்கே வந்து 7:30 ஓப்பன் பண்ணிடுறேன்னாங்க என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:39 வந்தோங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான், 16 நிமிஷம் தான் இது ட்ராவலு. இது வந்து கிரான்ஸ்டனில் நடக்குது, இந்த ஸ்கூலில் கிரான்ஸ்டன் ஹை ஸ்கூலில் தான் நடக்குது. வந்தோடனே இறங்கி போனாங்க, உள்ளே போய் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாம் வந்து 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க விட்டோடனே உடனே கிளம்பிட்டாங்க. கரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 7:40 ஆயிடுச்சு. வெறும் ஸ்கூல் ஐடி தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போய் உக்காரணும். எல்லாம் முடிச்சோடனே அங்கே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, நான் உள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி இனி எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணேன் நான். இப்போ வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ மணி 9. வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பொண்ணை நாங்கள் கூப்பிட்டு வரல, பாவம். லாஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம், குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ட்ராவலே வந்து ஒரு 30 minutes. அன்னைக்கு அவளை சீக்கிரமா எழுப்பி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கார்லயே உக்காந்துட்டு இருந்தது, எல்லாம் தலைவலி வந்துருச்சு குழந்தைக்கு. அதனால இந்த வாட்டி வந்து அவங்களே பிளான் பண்ணாங்க.
நீங்கள் வந்து போயிட்டு முடிச்சுட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே நான் ரெடியாக இருக்கேன். வந்த பிறகு வந்து இன்னைக்கு வேறு தமிழ் ஸ்கூலில் வந்து இந்த வாலண்டரி சர்வீஸ் இருக்குது, அதுக்கு நான் வந்து போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நாங்களும் அதை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி முதல்ல வந்து நாங்கள் ஒரு காலேஜ்க்கு வந்து ஏர்லி டிசிஷன் போடலான்னு இருந்தோம், இடி போடலான்னு இருந்தோம். இன்னொன்று வந்து மற்றது வந்து நார்மலில் போடலாம், ரெகுலரில் போடலான்னு இருந்தோம். அதுதான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஏர்லி டிசிஷன் போட்டு அந்த காலேஜில் நம்மளுக்கு சீட் கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, இல்லை நான் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து பே பண்ணணும் அதுக்கு. அது வந்து பைண்டிங் ஆகிடும். பைண்டிங் ஆனதால என்னன்னா நம்ம வந்து காசு கட்டணும். மீன்ஸ் நீங்க போறீங்களோ இல்லையோ நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டியே ஆகணும். நீங்க அது வந்து ஏன்னா உங்களுக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கமிட் பண்ணிட்டாங்க. இந்த சீட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஃபுல் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க போய் காசு கட்டிட்டு சேர வேண்டியதுதான். அது வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சோம் நாங்க. ஓகே அந்த மாதிரி பண்ணி நம்ம பிளாக் பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஏர்லி டிசிஷன் வந்து இப்போதைக்கு போட வேணான்னு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம போட்டோம்னா வந்து நம்மளுக்கு சீட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காசு கட்டியே ஆகணும். அது வந்து நீங்க போறீங்களோ இல்லையோ யூ ஹாவ் டு பே. அதனால வந்து நாங்க சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து நம்ம வந்து ரெகுலர்லயே போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் தெரியல என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்குள்ளே போகலாமே, மால் இப்படி போகலாம், மால் கடைக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையும் வந்து 10 o'clock. பக்கத்தில் கார்டன் சிட்டி மால் இருக்குது, ஷாப் பண்ணலான்னு வந்தேன். பட் வந்து கடைங்கள்லாம் வந்து 10 o'clock தான் ஓப்பன் ஆகுது. நேராக அங்கேருந்து ஓல் ஃபுட்ஸ் வந்திருக்கேங்க. வீட்டில் வந்து டேட்ஸ் ஆகிடுச்சு. காஸ்கோவில் தான் எப்போதும் போய் வாங்குறது. 2 மாதமாக காஸ்கோ பக்கமே நான் போகலை. மாதுளப்பழம் பார்த்திங்கன்னா $4.99. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில், அதெல்லாம் நான் வாங்கலை. மெயினாக டேட்ஸ் வாங்கினேன், ஸ்ட்ராபெரி வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா நாங்கள் போகும்போதே என்னோடய பொண்ணு மெசேஜ் போட்டாங்க, நான் முடிச்சுட்டேன். இந்த புக்ஸ் எல்லாம் எஸ்ஏடி புக்ஸுங்க. சிலதெல்லாம் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, சிலது வந்து எங்களோட ஓன் புக்ஸு. லைப்ரரியில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து டொனேஷன் பாக்ஸில் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே இருந்ததுன்னா நம்ம அப்படியே மறந்துடுவோம் க்ளீன் பண்ண. இப்போ எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ எல்லோரும் ஹிந்து டெம்பிள் ஸ்டால் போட்டிருக்காங்க, அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி என்னோடய பசங்க வந்து அங்கே வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்கள எப்படியோ விட போனோம். அப்போ நான் சாட்டர்டே மட்டும் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்க ஒரு நாள் பண்ணால் போதும்னாங்க. அதனால் சாட்டர்டே நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஈஸியாக இருக்கும். இங்கே ரோட் ஐலண்டில் ஸ்ரீ சித்தி விநாயகர் டெம்பிள் இருக்குது. அந்த கோயில் பின்னாடி பேக்யார்டில் தான் இந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டால் இருந்ததுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டெல்லாம் இருந்தது, நார்த் இண்டியன் ஃபுட்டும் இருந்தது. அதில் ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் க்ளோத்திங் அண்டு ஜிம்காஸ் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டாலில் மருதாணி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கைக்கு $5 சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் வந்து அது ஃபுல் கைக்கெல்லாம் போடலை, லைட் சிம்பிள் டிசைன் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என் பசங்களுக்கு என் பசங்க 2 பேரும் மருதாணி போட்டுக்கிட்டாங்க. 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா படவே இல்லை, கலர் வரவே இல்லை. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வருஷம் நடத்துறதுங்க. ஆனால் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் என்னோடய சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன் இங்கே. அவங்க பேர் வந்து மலர்விழி. அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட் பாஸ்லேயும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து போன வருஷம் எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டாங்க மெசேஞ்சரில். நான் அதுக்கு ரிப்ளைவே பண்ணல, ஏன்னா வேறு யாராவது இருக்க போகிறாங்களோன்னு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறமா என்னோடய நம்பர் கொடுத்தேன் நான் அவங்களுக்கு. அவங்க என்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு வாட்டி கால் பண்ணி பேசியிருக்கேன். லைக் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். இப்போ அவங்க வீட்டுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் போகணும். ஏன்னா அந்த பக்கம் இன்னும் போகவே இல்லை நான் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்தியன் ஸ்டோர் போவேன். நான் சொல்லியிருக்கேன் இந்தியன் ஸ்டோர் வந்தேன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வரேன்னு. ஏன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணும் போது அவங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுட் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. வந்த உடனே நான் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போது
வந்த உடனே சரி என்ன வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அங்கே எதுவுமே ட்ரை பண்ணலைங்க. ஏன்னா நான் வந்து நவராத்திரி ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதால எதுவும் சாப்பிடல நான். ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஸ்டாலில் வந்து ஸ்வீட் போட்டிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க ஸ்வீட்டு. சரி நம்மளே ட்ரை பண்ணலான்னு. நான் வீட்டில் அவ்வளோ ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். மெயினாக என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போயாச்சும் ஒரு வாட்டி இந்த நியூ இயருக்கு அது மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா ஸ்வீட்ஸ் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஆனால் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சாய்பாபாவுக்கு வேண்டிட்டு நான் விட்டேன் ஸ்வீட்டு. அதுலேருந்து அது கொஞ்ச நாள் தான் விட்டுருந்தேன். அப்படி தான் வேண்டிட்டு விட்டுது. ஆனால் அது என்னென்னா அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சாப்பிடவே தோணலை. அது கொடுத்தாங்கன்னா வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு ஃபார்மாலிட்டிக்கு எடுத்து சாப்பிட்றது தான். நானும் வீட்டிலலாம் சமைச்சேன்னா கூட ஸ்வீட்ஸ் ஏதாவது நான் பண்ணனா கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பேனே தவிர்த்து நான் சாப்பிட மாட்டேன். அதேனோ அது ஒரு 2-3 பொருள் அப்படி விட்டுட்டேன் நான் சாய்பாபாவுக்கு வேண்டிக்கிட்டு. அந்த பக்கமே என்னால் போனால் கூட அந்த டெம்ப்ட் கூட வரமாட்டேங்குது. இது சாப்பிட்ணும் அந்த கிரேவிங் எதுவுமே வரமாட்டேங்குது இதை சாப்பிட்ணுன்னு. இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மில்க் பிக்கி ரொம்ப பிடிக்கும். மில்க் பிஸ்கட் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. நார்மலாகவே சாப்பிடுவேன். குடி பசங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு பசங்கள்லாம் வருவாங்கன்னு வாங்கி வைப்பேன் நான். என்னோடய பசங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தான் வாங்குவேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறத விட நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன். என்னோடய ஃபேவரெட் அது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வேண்டிட்டு விட்டு தான் ஸ்வீட் விடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விட்டுது. அது திருப்பியும் நான் எவ்வளோ வாட்டி இந்தியன் ஸ்டோர் போகிறேன் வரேன். அந்த பக்கம் என் கண் போனதும் இல்லை. அது வந்து மைண்டுக்கு வந்ததும் இல்லை அந்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிடணும். மிளகா பஜ்ஜி என்னோடய ஃபேவரெட்டு. சின்ன வயசில் இந்த ஹைதராபாத்தில் போனீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப சாப்பிடுவாங்க எல்லாருமே. நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். எப்போல்லாம் ட்ரிப்பு ஹைதராபாத் போகிறோமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அங்கிளுங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு. $5 இது 3 பஜ்ஜி. அதுக்கப்புறம் இதேசன் பர்ஃபி இது வந்து பார்த்திங்கன்னா $2 வந்து 6 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கீரை போண்டா. இது வந்து $1. இது ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அப்பா நாங்கள் டேஸ்ட் பண்ணல. சாமி கும்பிட்டு ஒரு பொழுது முடிக்கும் போது வேணால் அந்த சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். இந்த தோடு வாங்கினேங்க. இது வந்து $8 இது. நான் லேட்டாக தானே போனேன். எல்லாம் விற்று போயிருந்தது. பார்த்ததில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பார்த்தோன்னே பிடிச்சது. டக்குன்னு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஆக்சுவலி இந்த தோடு வந்து நான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் வந்து அந்த கடையில் போய் தேடினாங்க. ஆனால் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. வேறு வாங்கினாங்க அவங்க. நான் வாங்கின தோடு என் பொண்ணுக்கிட்ட காமிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் ஒன்று வேணும்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை. கடைசியாக இது நல்லா இருக்குன்னு இது வாங்கிட்டாங்க. கருவேப்பிலை செடி வாங்கியிருக்கேன் நான். இது வந்து $20. ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து $10 கொடுத்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் அதுக்கப்புறம் காஞ்சிரும். பட் இருந்தாலும் சரி பார்ப்போம், இந்த கருவேப்பிலை இல்லையா இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். எப்படி வருதுன்னு தெரியல. இந்த வின்டரில் வந்து இதை கொஞ்சம் காப்பாற்றி வைக்கணுங்க. ஆக்சுவலி இது இப்பயே வளைஞ்சிருந்தா என்னன்னு தெரில. பூஜைக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. எப்போதுமே நவராத்திரி டைமில் மாதுளப்பழம் வச்சு படைக்கிறது பழக்கம். ஆனால் ஃபுல்லாக அப்படியே வைக்க மாட்டேன். உரிச்சு தான் படைப்பேன் நான் சாமிக்கு. அது மேலே கொஞ்சம் தேன் வச்சுட்டு படைக்கிறது. பழத்தோடு சேர்த்து நட்ஸ், டேட்ஸ், ட்ரை கிரேப்ஸும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டேங்க நான் இன்றைக்கி. நவராத்திரி 3வது நாளுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடிச்சிட்டேன். இப்போ தான் நான் இன்னைக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலரு. என்கிட்ட இது ஒரு க்ரே இருக்குது. இன்னொன்று வந்து லைட்டு க்ரே இருக்குது. நான் அது வந்து சூட்கேஸ்லேருந்து எடுக்கணும். இது வந்து வெளியே ஹேங்கரில் இருந்தது. அதனால் இது எடுத்து கட்டிட்டேன் நான் இன்னைக்கு. பக்கத்து ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே வந்து 3 விதமான ஸ்டேட்டு. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் வந்து நார்த் சைட்லேருந்து வச்சுருந்தாங்க. 3 சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் துணி அண்ட் ஜிம்காஸ் வச்சுருந்தாங்க. வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.